இந்த சந்தோஷமான நேரத்துல மிஸ்டர் வைத்தியநாதன் சாருக்கு கொஞ்சம் தான் ரொம்ப கொஞ்சமான துயரமான ஒரு செய்தி சொல்ல போறேன் சார். உங்க கார் ரிப்பேர் ஆகாது சார். நான் ஒத்துக்க மாட்டேன். நாளை காலையில 6 மணி கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி கார் வந்து சேரணும். முடியாது சார். முடியாதுன்னு இப்ப சொன்னா எப்படி? அப்பவே சொல்லிருக்கணும். ஒண்ணே முடியாதுன்னு. அப்பயே 5 நாள காரை கராஜ்ல வச்சுக்கிட்டு இருக்க. நாளை கல்யாணம், இப்படி கடைசி நேரத்துல காலை வரணும் எப்படி? அது காரே இல்ல சார். என்னப்பா விக்டர், இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? பேச்சுல சுத்தம் வேணும். பேச்சுல சுத்தம் வேணும். அது எப்பவுமே சுத்தம் தாங்க. அதுக்காக தினமும் சோப் போட்டா கழுவ முடியும். ஏ விக்டர், 4 ஆளுங்களை வச்சு வேலை பார்த்தா முடியாமல போயிடும். சார், கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி ஒண்ணு சேர்த்து ஒரு கார் பண்ணி தாங்குறாரு சார் அவரு. நீங்க நம்ப மாட்டீங்க சார். அதை பிரிச்சு ஒண்ணு சேர்த்தா ஒரு ஷேப்பே வர மாட்டேங்குதுங்க. ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னே தெரியல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி பூரா நான் உங்க கூடவே இருக்கேன். ஆளுங்களை வச்சு வேலை பார்த்து எப்படியாவது காரை ரெடி பண்ணுவோம் ப்ளீஸ். நீங்க நம்ப மாட்டீங்க. ஏதோ ஒரு எண்ணெட்டுக்கு 4 டயரை மாட்டி விட்டுட்டு காருன்றாரு சார். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்குதுங்க. நீங்க வேணா வந்து பாருங்க. சார் போலீஸ்ல மட்டும் காட்டி கொடுத்துறாதீங்க. நான் புள்ள குட்டிக்காரன். முத குழந்தை பொண்ணா பிறந்துச்சேன்னு ஆசையா மகாலட்சுமின்னு பேர் வச்சேன். வரிசையா 8 பெண் குழந்தைங்க. அஷ்டலட்சுமி சார். அது என்னமோ தெரியல, பொண்டாட்டி ஆசையா பார்த்தா போதும் உடனே பிரசவம் தான். 8 பொண்ணுங்க சத்தியமா சொல்றேன், நான் திருடவே இல்லை சார். கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன சார் கல்யாணம் ஆகாம குழந்தைங்க எப்படி? சார் 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 உங்களை கேட்கல, உங்க பொண்ணுக்கு ஆயிடுச்சான்னு. 6 பொண்ணுக்கு ஆவல, 2 பொண்ணுக்கு ஆயிடுச்சு. ஆனா 3ஆவது பொண்ணுக்கும் நல்ல இடமா அமைஞ்சிருக்கு. அது சொல்லணும்னு தான் வந்தேன். உங்களுக்கு மூடு சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை. சரி, பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறீங்க? ஐயரை வச்சுதான். அத சொல்ல, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா உங்க பொண்ணு கல்யாணத்தை யார் நடத்துவாங்க? ஐயோ, திருடனேன்னு ஒத்துங்க, கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். சார் நான் திருடவே இல்லை சார். யூ மை கோ. சார் என்னை விட்டு போய் தொலைங்கன்னு சொல்ல. ஓகே. பீம், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் போலான்னு சொன்னேன்ல. பீம், இதுல நிறைய கேஷ் இருக்கு, ஜாக்கிரதையா சேஃப்ல வச்சு. சார் நம்பர் என்னன்னு சொன்னீங்கன்னா நானே அமுத்தி பத்திரமா உள்ள வச்சிடுறேன். பீம், அவினாஷி சார் நம்பர் கேட்டாலும் சொல்லிடாத. சார் இந்த அவினாஷி ஒரு விசுவாசி. விசுவாசங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சுமாரா தெரியும். சத்தியமா தெரியாது. காட்டட்டுமா? பீம். எஸ் பாஸ். அந்த ஜன்னல்ல இருந்து வெளியே குதி. ப்ளீஸ் ஜம்ப் அவுட் தி விண்டோ. ஓகே பாஸ். கமி. ஐயா. என்ன சார் குதிச்சிட்டா? ரொம்ப ஜாலியா இருக்குது. ஆமா. ஏ, நான் முதலாளி, என்ன சொன்னாலும் செய்வான். ஐயா. ஜாலி ஜாலி. மறுபடியும் குதிக்கட்டுமா பாஸ்? வேணாம், மேல வா. பாத்தீங்களா, இதுதான் விசுவாசம். உங்களால முடியுமா? ஓகே, இன்னும் 1 வாரம் டைம் கொடுக்குறேன். குதிச்சு பிராக்டிஸ் பண்றதுக்கா? 1 வருஷம் டைம் கொடுத்தாரா என்னால குதிக்க முடியாது சார். Bloody silly fellow, I say. நீங்க போலாம். சார் சுத்தமா மொத்தமா போய் சொல்றீங்களா? சரி, எடுத்தேன்னு 1 வாட்டி உண்மையை ஒத்துக்குங்க. உங்க பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். இப்ப சொல்றேன். சார் நான் எடுக்கவே இல்லை சார். செய்யற தப்பையும் செஞ்சுட்டு இல்ல இல்லன்னு போய் சொல்றீங்க பாருங்க, அதான் என்னால தாங்க முடியல. சார் பீம், இப்படியா வந்த? எஸ் பாஸ். என்ன சார் ஏன் தப்புதான், நான் தான் மேல வா சொன்னேன். பீம், இந்த அளவு வெளியே தூக்கி போடு. ஆர்டர் எல்லாம் பிடிக்காதப்பா. இருக்கண்ணா, நான் ரொம்ப கடமா இருக்கேண்ணா. ஆமா, அந்த லாக்கர் நம்பர் என்ன? எங்க ஆடுறான், பாடுறான், ஓடுறான். எங்க ஓடுறான்? இது ஓடி ஓடி ஒழிக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறேன். நான் விட்டு புரியல. நம்மளோட 25,000 ரூபாய் தரானா இல்லையா? ஐயோ, 25,000 பட்டாணி. நம்ம 2 பேரும் பாய் பாய் பிரதர்ஸ். 6,000 ரூபாய் தான் வாங்கினேன். நாடகம் பிளாப் ஆகும்னு எங்களுக்கு தெரியுமா? 25 6,000. 6,000 ரூபாய் நீ சின்ன வயசுல வாங்குறான். அதுவும் கூட சேர்ந்து வளர்ந்து 25,000 ரூபாய் ஆறான். 1 வருஷத்துல இவ்வளவு போச்சாச்சா? ठीक है, 6,000 ரூபாய் இப்போ கொடுக்குறான். 19,000 அப்புறம் கொடுக்குறான். 19,000? அரே 19,000. ஓ, ஹிந்தி. இந்த 19 6 எல்லாமே பொறிகாலி. இப்போ என்னதான் கொடுக்குறான்? இப்ப என்னடா கொடுக்குறான்?
டீ சொல்லு நாயர் சிங்கிள் டீ. வேணாம் உடம்பு ஆகாது. இது மில்க் பாலாடு எல்லாம் போட்டு கலக்கி வேணாவா? பிஸ்கட். மில்க் பிக்கி உடம்பு நல்லது வேணாவா? வேற என்னடா இது? ஊர்ல இருந்து கருவாடு வந்திருக்கு. கருவாடு ரொம்ப நல்லது. அச்சா கருவாடு பாய், மனம் குடம் நிறைந்தது. மோந்து பார். பிளேட்டோட வெஜிடபிள்ஸ் தூக்கி அடிக்கிறது. சாரி பாய்ஜான். என்ன சாரி? தலையில விழுந்திருந்தா கத்திரிக்காய் கஷ்டத்தை விட்டு வேற இடம் கிடைக்கலையா உங்களுக்கு? நானா கட்டு சரியா போச்சு. வேற அப்படியா இருந்திருந்தா വലിയ ബഹളമായിരിക്കും. போட்டே ஏமாந்தா ஏழமே விட்டுரு போல் இருக்கு. வேண்டா, கையிலேயே வச்சுக்கிட்டு குண்டா குடா. முதலாளி, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. ஆயிட்டு இருக்குன்னு சொல்றா. ஆயிட்டு இருக்குதா? ஸ்க்ரூ டிரைவர். ஏண்டா விக்கிறியா? கொஞ்ச நாள் ஆனா ஒன்னே வித்துருவான் அந்த பையன். ஒரே குத்து. முதலாளி, ஓனர் நேர்ல வருவான்னு கேக்குறாரு. நேர்லையா? வேண்டாம். எதுக்கும் பொடிநடையா நடந்து கல்யாணத்துக்கே போயிட சொல்லு. இப்பவே நடக்க ஆரம்பிக்க சொல்லு. அப்பதான் சரியா இருக்கும். போயேண்டா. என்னங்க கழுத்து மாட்டிக்கிச்சு, எடுத்து விடுங்க. அங்கதான் வலிக்குதுங்க. சீரிங்க வெளியே எடுத்து விடுங்க. என்னப்பா நீ? ஐயோ, என்னங்க மணி 4 ஆச்சு. இந்த வேளையில எங்க புறப்பட்டீங்க? விஷ்ணு கராஜுக்கு போன் பண்ணி கார் என்ன நிலைமையில இருக்குன்னு பாக்குறேன். இந்த நேரத்துல நீங்க ஒண்ணு போக வேண்டாம், பேசாம இருங்க. போன் பண்ணி நானே கேக்குறேன். முதலாளி, போன்ல அம்மா கூப்பிடுறாங்க. ஏங்க, குதிரை வண்டி இதை விட வேகமா ஓடாதுங்களா? கடவுள் தாங்க காப்பாத்தணும். ஆமா கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமா கடவுள் தான் காப்பாத்தணும். போன மூடுறான். இதையுமா போன்ல சொல்றியா? நீங்க தான் காப்பாத்தணும். அம்மா கார் ரெடி ஆயிடுச்சு. ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்க. டயர் இல்ல, ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. அதாவது ஓட்டி பாக்குறாங்கன்னு சொல்லுங்க. அதாயா சொல்றேன். பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு வாசல்ல ரெடியா இருங்க. 6 மணிக்குள்ள கார் அங்க வந்து நிக்கும். அப்பா, கார் வந்தாச்சு. அடடே, கார் வந்தாச்சு. விசாரணை சீக்கிரமா போலாம். பாத்தீங்களா, சொன்ன டயத்துக்கு கரெக்டா வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். இது பாருங்க, என் பல்லு உடைஞ்சாலும் உடையுமே தவிர சொல்லு மாத்திரம் உடையாதுங்க. தமிழ் சினிமா பார்த்துட்டு தத்துவம் பேசுறாரு மெக்கானிக் வாசு. இல்லைன்னா இந்த கார் கண்டிப்பா ரிப்பேர் இருக்காது. அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க என்ன ரொம்ப பாராட்டுறீங்க, அதாவது புகழ்றீங்க. ஐ மீன் ஏன் வேண்டாம், நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறீங்க. முதல்ல போறவங்களை ஏத்துவோம். யாருங்க முதல்ல? உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்தேன். இந்த காரோடவா? முதல்ல புறப்படுங்க. பத்திரமா போங்கப்பா. போங்கன்னு சொல்லக்கூடாது வசந்தி, போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். என்ன பாட்டி, காமேஸ்வரர் ரெடியா? ராஜாவாட்டம் இருக்கு, என் கண்ணே பற்றும். வர்ணிச்ச வரைக்கும் போதும். என்ன ரெடியா? நீ ரெடியா? மதன மயக்கணும். நாயே மயங்குட்டானே. பாத்தீங்களா, 5 மாத்திரை போட்டா போதும். 5 மணி நேரத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. மொத்தமா சேர்ந்து கலந்து கொடுத்துட போறேன். ஏய், எழுதி கொடுத்த டைலாக் எல்லாம் ரெடியா? ரெடியாகும். சொல்லு. பீம்போய் அந்த லாக்கர்ல இருந்து 6 லட்சம் ரூபாய் எடுத்து இந்த அவினாஷி நான் தான். நாயோட முகத்திலே விட்டறி. அதுக்கப்புறம் வீடியோ வரும். அது எதுக்கு? இதுல போட்டிருக்காகும். எல்லாத்துக்கும் ஒரு ஆக்கம்னு மேலபடி. கேட்ச் மை பாயிண்ட். பாயிண்டா? ஐயோ பாட்டி, முள்ளங்கி பத்த மாதிரி 10,000 ரூபாய் ஆயிட்டு பாயிண்ட்டுக்கு. நீ தைரியமா போ, எல்லாம் கரெக்டா பண்ணிடுவான்.
மீதி 10,000 எப்ப தருவாய்? என்னது 10,000-ஆ? 5,000 தானே மிச்சம். இது பெங்களூர் ஆக்கும், விலைவாசி எல்லாம் ஏறி போயிடுத்து. நிர்பந்தம் இல்லை, நோக்கு வேண்டானா நாங்க போறோம். வாடா. இருக்க இந்த பாரு, உன்ன மாதிரி ஒரு பாட்டி இருந்தா போதும். என் பொண்ணு 8 பேருக்கும் ஒரே நாள்ல கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவேன். ஏதாவது பண்ணி தொலைங்க. பீம்பாய் வெங்கடேஷா, என்னது சூப்பா ஐயாவுக்கு? என்ன சார் அனாவசியமா டை எல்லாம் கட்டி இருக்கீங்க? என்னடா என்ன விஷயம்? இல்ல வேலை போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். டேய், இந்த அவனாசியை வேலை விட்டு தூக்குறதுன்னு அவ்வளவு லேசிப்பட்ட விஷயமா? அப்புறம் ஏன் சார் சன்னிதானத்துல இருந்து சமையல் கட்டுக்கு வந்துட்டீங்க? ஏய், உனக்கு இப்ப தெரியாதுடா. 4 பெண்ணை பெத்து பார்த்தேன்னா தான் தெரியும் உனக்கும் கஷ்டம். சார் பெப்பர் போட மாட்டேன் சார். பெப்பர் தானடா, கொண்டடா நான் போடுறேன். நான் போடுறேன் சார். இல்லடா நான் போடுறேன்டா. நான் இன்னும் தீவிர வாசனை வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். பெப்பரை கொஞ்சமா போடுங்க சார். ஆச்சுரா, ஐயா கொண்டு சரிங்க. ஓகே சார் எக்ஸ்கியூஸ் மீ, பிரேக்ஃபாஸ்ட். பிரேக் ஆகுது, கியர் ஆகுது. நம்ம லேடி கஸ்டமர் சால்னி கம்மிங் another 5 minutes. அதுக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு வந்துக்கிறேன். இப்படி ஹீரோ மாதிரி இருக்குதா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணீங்க. சூப்பாவது சாப்பிடுங்க. வீக்கா ஃபீல் பண்ண கூடாதே. ஐயோ, ரொம்ப முக்கியமான வேலையா போறேன். ஸ்ட்ராங்கா தெம்பா ஃபீல் பண்ணணும். அடுப்புல வச்சானா, அடுப்பு உள்ளார வச்சானா, ஃபயர் இன்ஜின் வந்ததா அணின்னு போலுக்குது. இது ஊதி குடிச்சு நின்னா மத்தியானம் ஆயிடும். இது பார், இது என் வாழ்க்கை பிரச்சனை. நேத்துக்கு இன்னைக்கு அழிச்சா மாதிரி இருக்கிறையா. சூப்பு கீப்பு குடிச்சு உடம்பு தேத்திக்க. பாஸ் சொன்னா கேளு, நான் பாஸ். குடி. செலவு சொல்லுப்பா. என்ன பேத்தா எடுத்துட்டு போக முடியும்? லைட் இது ரெட்டை கொள் துப்பாக்கி. எஸ், நீங்க எடுத்துட்டு போலாமா? டேய் மைக்கேலே, 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 பாப்பா இந்த பாத்தியா எப்படி கத்துற? எடுத்துட்டு போயிடலாம்ப்பா. என்னப்பா அப்பாவே அடிக்கிற நீ? அடிக்காம வேற என்ன செய்யறது? துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு போனா லைசன்ஸ் வேணாமா? மாட்டிக்க மாட்டோம். பண்ணின்னு சொல்லாம இருக்கட்டும். அந்த பைய எடுத்துக்க. சின்ன பொருள்லாம் எடுத்து நேரமா அடிக்க வேணாம். பணப்பட்டி இருக்கிற ரூம் கண்டுபிடிக்கணும். ஓ, இது அதே ரூம். அதே ரூம் சுத்துதா? சொன்ன மாதிரியே கரெக்டா வந்துட்டு பாத்தீங்களா? ஆனா அந்த நெட்ட கொக்கு தடி நினைச்சாதான் பயமா இருக்கு. கவலையே போடாத. நம்ம ஆக்டிங்க பார்த்து அந்த பையன் எப்படி மயங்கறான்னு பாரு. நீ சொன்ன மாதிரி மயங்கிட்டான்பா. சரி, பைய காட்டு, பைய காட்டு. ஐயோ, கீழே மறந்து வச்சிட்டேன்பா. என்ன மன்னிச்சிடு மைக்கேல், மன்னிச்சிடு மைக்கேல். மைக், ஹாய், இங்க இருக்கீங்களா? ஓ காட், தாரி மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்சா? போன்ல ஏதோ தமாஷா சொன்னீங்கன்னு பார்த்தேன். நிஜமாவே நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்துறீங்க? இல்லை, அவினாஷி மாமா அவரு வினாடிக்கு வினாடி கூட ட்ரெஸ் பார்த்துவாரு. எங்களுக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் இருக்கு. அங்க பீம் பாய் காத்துட்டு இருப்பாரு. பீம் பாய், பீம் பாய். அவ்வளவுதான். பீம் பாய், பீம் பாய். வாங்க சார். இது அவரை கொஞ்சம் விடுறீங்களா? நான் ஏன் விடணும்? வேண்டியது இல்லையே. வாங்க. இருங்க, எங்க போறீங்க? என்னது? விட்டுட்டு ஐயோ, இதெல்லாம் சொல்லல எனக்கு.
அவரோட நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவர் எங்க போயிட்டு போறாரு சொல்லுங்க. அங்க பிசினஸ் போயிடும். கொஞ்சம் வரீங்களா? நீங்க செத்து கூட இருங்க. மூச்சுக்கு ஒரு முத்தமா போச்சு. 10,000 கொடுத்துட்டு இதெல்லாம் வரியா? வாடி பாத்துக்கலாம். என்ன கண்டா விடாது. கண்ட நாய காணா, நாய கண்ட காணா மாதிரி இந்த நேரம் பார்த்து பீம்பாய காணாமே. பீம்பாய் 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 அது ரெண்டு தான் இல்லையோ. பீம்பாய் பீம்பாய் அந்த லாக்கர்ல இருந்து 6 லட்சம். அங்க அங்க வாடா வாங்க. ஐயோ அப்பா இன்னும் கொஞ்ச நேரம் தான் I'll be along with you. அப்புறம் நான் போயிடுவேன். சரி போ. Please dear. அவினாஷி மாமா இந்த பொண்ணு ரொம்ப சல்யம். அவினாசியா? இதுக்கெல்லாம் கூட அவர்தான் பியவா? நாட்டி. மாமா ராமேஸ்வரா என்ன? ராமேஸ்வரா அதெல்லாம் எடுக்காண்டாம். எடுத்துட்டாலும் ஒரு இடமும் இல்லை. என்ன இடமோ நீ போய் ஒரு ஓரமா உட்காந்துக்கோ. நான் போய் காமேஸ்வரனை கூட்டிட்டு வரேன். மாமா நோ. ஆவ் ஆவ் ஆவ். பெட்ரூம். ஆமா. அதுக்கு தான் இப்படி ஓடி வந்தீங்களா? இல்ல. ஓ இன்னைக்கு என்னாச்சு? What's the problem? நேக்கா ப்ராப்ளமா? நேக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலை. அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா? மதன், கிணத்து தனியா ஆத்து வெள்ளமா அடிச்சிட்டு போகுது. என்ன அவசரம்? நான் என்னையும் உங்ககிட்ட தந்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? What do you want? Tell me. திருப்பு திருப்பிட்டேன். போதுமா? What else? You want? Come on, take me. என்ன டேக் மீனா பட்சணமா நீ எடுத்துக்கிறதுக்கு? என்னாச்சு? தமிழ்ல பேசுறீங்க, மலையாளத்துல பேசுறீங்க, இங்கிலீஷ்ல பேசுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. Now I got it. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இது குடுக்கலன்னு தானே கோவம். Take it. Take it. Take it. அடி பழைய அரிசி. Free house. 3 மணி நேரம் இதுக்காக கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன் விளையாட்டுக்கு ஒரு எல்லையே இல்லையா? ஐயோ கரண்ட் ஆயிட்டா இல்லை பொண்டாட்டி கரைஞ்சா நீக்கு தாங்காது கேட்டியா. எங்க ஆத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது. நான் வேறொரு பொம்மநாட்டி ஏறெடுத்து பார்த்ததும் கிடையாது கேட்டியா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அப்பா வரதுக்குட்டி சமாளிக்கட்டு புகை திருப்பு. இப்ப நீ ஐயோ என்னது மறுபடியும் அதை சொல்லின்னு இருக்கேன். போறோன்னு நன்னா பேர் வச்சான் உங்க அப்பன் காமேஸ்வரன் காமந்தகரா. இல்லை பாட்டி. உங்களுக்கு பாட்டி இருக்கிறதா சொல்லவே இல்லையே. அம்மா இருந்தா பாட்டி இருப்பாள். போடி. யார் இவங்க பெட்ரூம்குள்ள இன்டீசென்ட்டா? ஓ நீ பெரிய டீசன்ட். போடி. நான் எதுக்கு போணும்? Why the hell should I go? மதன் கொஞ்சம் சொல்லுங்க. அவன் பேச மாட்டான். ஹலோ, அவர் என் வருங்கால கணவர். நான் கடந்த கால பாட்டியாக்கும். நாளைக்கு வந்து மதனை பாரு, அப்ப மனசுலாவும். Now look here, madam. மாடமாது கூடமாது. போடி. ஐயோ வாடா. மதன்! நான் வேறொரு பொம்மநாட்டி ஏறெடுத்து பார்த்ததில்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா வரதுக்குட்டி சமைக்கட்டு புகை. இப்ப நீ நான் ஏகபத்தினி விருதனாக்கும் கேட்டியா. உண்மையிலே சத்தியமா சொல்றேன். இந்த அடுப்பு மேலையா மதன், என்னது? What are you doing? நான் சொன்னேன் இல்லையோ இவதான் அந்த ஷாலினி. என் எதிரிலே இன்னொருத்தி கட்டிக்கிட்டு. உன்னதில்ல நெடி நடுரோட்ல கூட கட்டிப்பேன். நீ உரிமை இருக்கு. நீங்க ஏன் பயப்படுற? கட்டிங்கோ. அப்ப நீங்க என் கூட பேசினது பழகினது. ஷாலினி கொஞ்சம் இப்படி வாமா. சார் என்ன சார் டாக்டரமோ நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். மதன் இத பாருமா,
பணக்காரனா சமயக்காரி வேலைக்காரடி செட்டப் எல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு நீ போயிட்டு அப்புறமா வாமா. எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய் காமேஸ்வரா, பீம எழுந்திருப்பான் வாடா. இன்னும் என்ன காமேஸ்வரன் பாக்கி 5000 கிழவை ஏய் கிழவி, வேலையே இன்னும் முழுசா முடியல. வாடா. 3/4 வாசி முடிஞ்சு போச்சு. இன்னும் என்ன மீதி? பணத்தை குடுறா. இந்த டைய விடு. குடுறா பணத்தை. டைய விடு. தாடா. கையை விடு. போறேன். I will bring the police. ஆ, கிழவி கையை விடுறி. நீங்க யாரு? சும்மா விடுறேனா பாரு. நமஸ்காரம், நானும் குக்குதான். வாங்கோ. வா. பெங்களூர் விட்டே போயிடலாம். நீங்க சைவமா மிலிட்டரியா? ரெண்டும். நான் சைவம். பாலக்காட்டு மணியேறு தெரியுமா? போதும் பிறந்தாத்து பெருமை. வரேலா. வரேன் சார். இருங்க ஐயாவை பாக்கட்டு அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் ஆகுது, ஐயாயின்மெண்ட் ஆகுது. ஐயா இருக்காரா? இருக்கார். நீங்க யாரு? நாங்க யாரா? போய் கங்காபாய் சக்குபாய் வந்திருக்காங்கன்னு சொல்லு. அவர் வரல, நடக்கிறதே வேற. இது யார் தெரியுமா? சக்குபாய், மதனோட லவர். வாட்? நீ மதனோட லவ்வரா? பின்ன இல்லங்கறியா? சொல்லிடுவியா நீ? சக்கு చూపించు. இது மோதிரம். சுடு. உன்கிட்ட எதுக்கா காட்டணும்? நீ யாரு? 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நானும் மதனோட லவ்வரா தான் இருந்தேன். என் அம்மே சோட்டானகர பகவதி சத்தியமா சொல்றேன், எனக்கு வேற யாரையும் பரிச்சயம் இல்லை. அவ வந்து என்ன முடியும்? ஐயோ, நான் சொல்ல வேண்டியது நீங்க சொல்றா? ஆராக்கும் இது என்ன கேட்டா? நீங்க சொல்லுங்க. என்னங்க மோதிரம் போட்டீங்க, பாட்டெல்லாம் பாடுனீங்க, இப்ப யாருன்னு கேக்குறீங்களே? ஐயோ நீங்க அவன ஆளாளுக்கு கட்டிண்டா அப்படியே. அதானே ஆராக்கும் நீ. கேப்பியே சிவராத்திரி தூக்கமேதே ஹோய். இப்படி சாய வச்சு பாடுனல்ல சக்குபாய். எனக்கு சக்குபாயெல்லாம் தெரியாது, பீம் பாய் தெரியும். காணா படமா வச்சிருக்கேன் சார், ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. நீங்களும் கேக்குறீங்களா? என்ன பீம் பாய் அந்த லாக்கர்ல இருந்து 6 லட்சத்தை எடுத்து இந்த அவினாஷியோட முகத்தை சொல்லப்படாங்கிறா? ஊரு குருத்தி வச்சுட்டு இருக்கேன். இதுக்குதான் பெங்களூர் வரணும் அலைஞ்சா. நானும் அலைஞ்சது, உங்க பாட்டியாக்கும் அலைஞ்சது. உங்களை தொட்டு தொட்டு பேசுறாளே யார் இவ? இது என் பொண்டாட்டி. என்னது? நான் மதன் இல்லை, காமேஸ்வரன் ஆக்கும். அப்ப நீ மதனோல ராஜுவல. உங்ககிட்ட ராஜு நானா? எங்க கிட்ட மதன், உங்ககிட்ட காமேஸ்வரன். பெரிய மதனராஜ காமேஸ்வரன். உன்னை விடு, என் மதம் இல்ல, காமேஸ்வரன். போதுமா? தேங்க்யூ சார். பொறுமா கேட்டலா? வா திருப்பு, வாங்க போட்டு போலாம். நில்லு. மரியாதையா என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அப்புறமா போ. எல்லாருக்கும் பாசல் தான் படி. இந்த பரத்லாட் விளையாட்டு நம்ம விளையாட்டு. நீங்க புள்ள பண்ண முடியாதுடா. முன்னாடினா அடக்கு. கிளவி தேவா, நம்ம 2 பேரும் இந்த மகாபலிபுரத்துல கைடுங்க. அன்னாடும் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறோமே, நம்மள எல்லாம் அந்த வாசுதேவன் தான் காப்பாத்தணும். இதையே லட்சுமி சிலைங்கிறோம், சிவகாமிங்கிறோம், சீதைங்கிறோம், திரௌபதிங்கிறோம். சில ஆளுங்க கிட்ட இதுக்கு சரித்திரமே இல்லைன்னு சொல்லி ஏமாத்திடுறோம். ஏண்டா இந்த இடத்துக்கு உண்மையான சரித்திரம் தான் என்ன? ஏண்டா ஏண்டா கத்துற? நமக்கு உண்மையே தெரியாதுங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? ஆனா ஒண்ணு நிச்சயம், இந்த சிலை எல்லாம் யாரோ ஒரு சிற்பி தான் செதுக்கி இருக்கணும். போடா, இல்ல சிற்பி செதுக்காம என்ன கொத்தனாரா செதுக்கினாரு? ஏண்டா செதுக்கினாருன்னா, ஏன்னா நரசிம்ம பல்லவர் காலத்திலேயே இந்த ரோடு போடுற பிரச்சனை இருந்ததுடா. இந்த மாதிரி முழுசா ஒரு பாறையை பார்த்தானுங்கன்னா சில்லு சில்லா உடைச்சு இத ஜல்லி ஆக்கி ரோடு போட்டுருவானுங்க. இந்த பாறை எல்லாம் பொழைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இப்படி சிலையா செதுக்கி வச்சிருக்காங்க. பக்தி உள்ளவங்க எல்லாம் வந்து கும்பிட்டுட்டு போறாங்க. வேடிக்கை பார்க்கணும் இருக்கிறான், போட்டோ எடுத்துட்டு போறவனும் இருக்கிறான், நம்ம மாதிரி பொழைக்கிறவனும் இருக்கிறான். இப்படி போடா போடா வயிறு எரியுது, காலையில இருந்து சோத்த காணும், கல்லு மண்ணு மணலு கடலு இதையே பார்த்துட்டு இருக்கிறோம். மனுஷன் நடமாட்டத்தையே காணும். அதோ மனிதன் ஏதோ சார் சார் மகாபலிபுரம் பார்க்கணுமா? நாங்க கைடுங்க சார், பரம்பரை வழிகாட்டி சார், மொபைல் லைப்ரரி சார். 1000 புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை 50 காசுல தெரிஞ்சுக்கலாம் சார். உங்களுக்கு இங்க எல்லாமே தெரியுமா? தெரியும் சார். இந்த சிலைகள் எல்லாம் எவ்வளவு காலமாக இங்க இருக்கின்றன? அது எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே இங்கதாங்க இருக்குது. அருமை அருமை. என்ன மனிதனின் கைவண்ணம், கல்லை கலையாக்கி விட்டானே. இந்த சிலை உயிருள்ளது போல் காட்சி அளிக்கின்றதே. கல்லு உயிரோட இருக்கிற மாதிரி இருக்குது. உயிரோட இருக்க வேண்டியவன் அங்க செத்த பணம் மாதிரி கிடக்குறான் பாருங்க. செய்தவன் சாய்ந்து விட்டான், செய்யப்பட்டதோ நிமிர்ந்து நிற்கிறது. நாங்க கைடுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா சொல்லுங்க. இது அதோ இதோ எல்லாம் வேணாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க. சரி சரி. பல்லவன் தெய்வத்தையும் ஏன் சிலையாக வடித்தான்? அது வந்துங்க ஒன்னும் அவசரம் இல்லையா? இல்ல. பல்லவன் காலத்திலேயே நாட்டுல பஞ்சம் இருந்தது. அதாவதுங்க
பண்டிகை அன்னைக்கு தெய்வம் வீட்டுக்கு வரும்னு ஐதீகம். சாமி வீட்டுக்கு வருது, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமேன்னு அவன் புது வேட்டியை கட்டி சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு நிறைய சோத்தையும் போட்டு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிடுவானுங்க. வர்ற சாமியா ஆஹா வலை 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 நம்ம பக்தனுக்கு எல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கிறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிடும். போன சாமி அடுத்த வருஷம் தான் வரும் திரும்பி. என்னங்க இப்படி வாங்க, அந்த பண்டிகை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா அந்த பண்டிகையை கொண்டாட அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவளுக்கு தெரியும். ஏங்க அதுவே அடுத்த நாள் வந்திருந்தா கூட போதும். இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு எங்கெங்கெல்லாம் கடன் வாங்குறாங்களோ அத்தனை பேரும் அவங்க கொடுமையை பிடிச்சி நிக்கிறத பாத்துருப்பாரு இல்லையா? சாமி ஒரு நாள் வந்தா பத்தாது, ஒருமித்த இங்கே இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த சிலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி பண்ணல? அருமையான விஷயம். நான் ஒரு கதை ஆசிரியர். காசு இல்லையா? நீங்க ஒண்ணு இருக்கு. கதை எழுதுறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். நீங்க சொன்ன இந்த விஷயத்தையே கிளைமேக்ஸா வச்சு இப்பவே நான் ஒரு கதை எழுதிடுறேன். வரட்டுமா? ₹1 போயிட்ட விட்டேன். நேத்து வந்தாங்களே 3 பேரு, அவங்களுக்கு இதே கதையை சொன்னமே. இருக்கட்டுமே. அவங்க யார் தெரியுமா? அவங்களும் கதை எழுதுறவங்க. இவனையும் சேர்த்து இப்ப மொத்தம் 4 பேர். இந்த 4 பேரும் இதையே கிளைமேக்ஸா வச்சு கதை எழுத போறாங்க. 4 படம் ஆக போகுது. படம் ஆனதும் அது கொட்டாய்க்கு வருதோ கோர்ட்டுக்கு போகுதோ. மேட் இன் ஹெவன் சொல்லுவாங்க. நம்ம கையில என்ன சார் இருக்கு? அதான் எல்லா ஏற்பாடும் தடபுடலா பண்ணிருக்கீங்களே. எதுக்கா சார் பெங்களூர்ல வந்தீங்க? ஏன்பா ஹார்ன் அடிச்சுக்கிட்டு? நான் தான் ஹார்ட் பேஷண்ட் தெரியல. பிரதட்சண பணம் தானே, இதே டிரைவ் முன்னால காட்டிட்டு இன்கம் டாக்ஸ்ல மாட்டிப்பீங்க சார். அந்த 6 லட்சம் ரூபாய் பணம் என் முதலாளி மதன் சார் லாக்கர்ல மாட்டிக்கிச்சு. ரியலி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். பணம் அதுலயே இருக்கிறது நல்லது. அதுவும் பிளாக் மணி கையில வச்சுட்டு அலையிறது ஆபத்து. மேரேஜ் 18ஆம் தேதி தானே, 10ஆம் தேதி கொடுத்தா போதும் சார். அந்த 10ஆம் தேதி கூட அது கிடைக்கட்டும் சார். கையில பணம் இருந்தா மனசுக்கு பாரம் தானே. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் வேற. ஏன்பா ஊர்வலத்துக்கு வால் பிடிச்சிட்டு போற? லெஃப்ட் சைடு இருக்குத போயப்பா. திடீர்னு என் முதலாளி மதன் மனசு மாறிட்டாரு. நான் உங்களுக்கு வேற எந்த குறையும் வைக்கலையே. இந்த 6 லட்சம் ஆறு லட்சம் ஏதோ சொன்னீங்களே, 6 லட்சத்துல ஏதாவது ப்ராப்ளமா? நோ ப்ராப்ளம். ப்ராப்ளம் சால்வ். வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஓகே தானே? இன்னும் சொல்லலையாக்கும். திருப்பு எங்க? பரவாடா, இங்க உட்காருங்கோ. எழுந்துடா. என்னது கட்டில அவரை உட்கார வச்சுட்டு என்ன எழுந்திருக்க சொல்றேன்? இப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு? வாய மூடிட்டு சும்மா இருக்கல, விஷயத்த சொல்லுங்க. என் பேர் அவனாசி, சொந்த ஊர் பெங்களூர். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ணு கல்யாண விஷயத்துல நீங்க தான். ஏய், எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, உடனே இன்னொரு கல்யாணம் தான். சும்மா என்ன ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? பார்த்திருக்கேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுக்கோடா. ஐயோ ஐயோ ஐயோ, மதரா 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 மதரா. நீ என்ன பண்ற? என் கூட நேர பெங்களூர் வர, ஒரு 10 நிமிஷம் என் முதலாளி மாதிரியே ஆக்ட் பண்ற. அங்க ஒரு பணப்பட்டி இருக்கு, பக்கத்திலே ஒரு தடின்னு இருக்கான். அவனை பார்த்து டேய் 6 லட்சம் ரூபாய் பணத்தை உடனே எடுறா அப்படின்னு சொல்ற. அவ்வளவுதான். 15,000 தரேன் இருக்கார், 10,000 கொடுத்திருக்கார். ஓகே ஓகே. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன புரியல? தீர்க்க சுமங்கலியா இருமா. 16 ஒண்ணும் வேண்டாம். கண்ணுக்கு லட்சணமா நன்னா அழகா குருவாயூரப்பன் மாதிரி ஒரு ஆண் குழந்தை பெத்துக்கோ. காமேஸ்வரன் காத்துன்னு இருப்பன். சீக்கிரம். பாட்டி பாட்டி இல்ல எதுக்குமா, நீ போ. ஆமா, நான் ஆசீர்வாதம் பண்ணவே இல்லையே. நீ ஒன்னும் ஆசீர்வாதம் பண்ண வேணாம், பாலை குடுறா. மதுர காமேஸ்வரா, அவ்வளவுதான்டா மேட்டர். இவ்வளவுதான் லேசா சொல்றேன். ஒரு நாடோடி மன்னங்க அதையே சொல்லிவிட்டு சினிமாலே பரவாயில்ல, லைஃப்ல இதெல்லாம் பிரச்சனை இல்லையா? திருப்பு தப்பே இல்ல. ஒத்துக்கேண்டா. சத்தம் மிண்டா இருக்காதா மாட்டிட்டீங்க. இன்னும் உங்களால என்னென்னலாம் கஷ்டம் வர போறதோ. உங்களுக்கு எங்க அப்பா பத்தி தெரியாது. அவினாஷி என் மேல எத்தனையோ பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? காமேஸ்வரா, நீ சொன்ன மாதிரிடா, ஒன்ன மாதிரி இன்னொருத்தனும் பார்க்க முடியாம. ஐயோ, நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒத்துக்க ஐயா. மாறினு கையா. இல்லை ஏன் தப்பு இல்லை, பாட்டி தான் கூட்டின்னு வந்தா. இந்த ஆளை கூட்டின்னு வந்து இன்னொரு ஆள் மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ண சொல்றாள். தப்பு இல்லையோ? 15,000 ரூபாய் கொடுத்திருக்கார். பணம் கொடுத்தவர்
இங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு பெங்களூர் போறேன் ஏரோப்ளேன்ல. ஏய் இது ஆள்மாறாட்டமாக்கும். ஆள்மாறாட்டம் பண்ண போறது நான், நீ ஏன் குழம்புற? எங்க அப்பா கேப்பாரு. டேய் இவாத்து கல்யாணத்துக்கு சமைக்க போறேன்னு சொல்லேன்டா. அது பொய்யிலையோ, ஒத்துக்க மாட்டார். சே இத பாரு, உங்க அப்பா ஒத்துண்டா நீ ஒத்துப்பியோ? ஒத்துக்க மாட்டறே. ஒத்துண்டால் ஒத்துண்டா பின்ன ஒத்துக்கண்டா. சத்தியம் பண்ணு. சத்தியம். இங்க உட்காருங்க. கொண்டாடி உட்கார. இல்லை ஊத்தி கொடுங்க. இத பாரு, பேசப்படாது. பாட்டி இவரு சும்மாரு. பாட்டி சௌரியமா இருக்கோ? இதுல என்ன சௌரியம்? ஃபர்ஸ்ட் நைட்ல 3 பேர் நாங்க கேட்டதே இல்லை. பிக்ஸ் ஆகட்டும், ஆனதுக்கு அப்புறம் போயிடுறேன். அது வரைக்கும் இருப்பேளா? வேற வழி? உன்னை விட மாட்டேன். காமேஸ்வரா, இப்படி ஒருத்தர் இருப்பியா? மணியரே மணியரே, சித்த இப்படி வாங்கோ. நேக்கு வெக்கமா இருக்கு. நீங்க ஏன் வைக்கப்பட்டு இருக்க? பையன் எப்படி 2 கட்டானா உழைப்பேளா? ஏன் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஒண்ணும் ஆகலை. பையன் மாட்டேங்கிறான். போங்கோ, நீங்க சொன்னதான் கேட்பானாம். போய் சொல்லுங்க. இத நான் எப்படி அவன்கிட்ட போய் பின்ன நான் எப்படி இருக்குன்னு சொல்றது? நேரா உள்ள வந்தாங்க கேட்டாளா? கௌரவமா வெளியில இருந்தே சொல்லுங்க. காமேஸ்வரா, ஓ நீ ஃப்ரீயா இருக்கியா? இருக்கேன் மரட்டா. ஏய் இப்படி வரக்கூடாது, அது நல்லா இருக்காது. லே இந்த பாட்டி சொன்னதுல கேட்டாளா? எனக்கு பிடிக்கல, உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி ஆயிச்சேன்னு சொன்னாளா? சொன்னால் அது தப்பு இல்லையா? ஏய் தப்பு இல்லடா. லே இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள அவளையும் கூட்டிட்டு பெங்களூர் போயிட்டுலாங்கிறியா? நான் என்ன சொல்றது? அவளுக்கும் ஓகேவாம், ஆனா நேக்கு என்னவோ தப்பாதான் தோன்றது. டேய் நீ எத்தனை சினிமா பாத்திருக்காய்? நாடோடி வந்தேன் சினிமாலே வராப்புல இருக்கு. நேக்கு அது தெரியாது. இல்ல அதுல எப்படி வருமே? அதுல அப்படின்னா அப்படித்தான். நீ ஆத்தியம் நீ அவளை இத எப்படி சொல்றது? மாமா இப்படி வாங்க, நான் சொல்லிக்கிறேன். நீ உள்ள போன கேட்டியா? தெரியும். ஏய் காமேஸ்வரா, ஆ? ஏய் ஏய், வரதுக்குட்டி நீயுமாடா? என்ஜாய் ஜமாய் என்ஜமாய். கர்மம் கர்மம், கண்ட இடத்துல நின்னு கழுத்தா இருக்குது. அவஸ்தை அவஸ்தை. வைக்கிறாங்க சார். என்ன சார் இதாச்சுங்க? அடிப்படுத்தா இப்படி நடு ரோட்ல காரை நிறுத்தி முதுகு சொரிகிறதா? அட கார் நின்னு போச்சியா? ஏன் பெட்ரோல் போடலன்னா ஓட மாட்டேங்குது. பின்ன தண்ணியில ஓடும்? தெரியாம கேக்குறேன். காரில் எத்தனை ஆளா கூத்துறீங்க பெட்ரோல்? ஆளாக்கிழமை கொடுக்குறான், லிட்டர்ல தான் போட்டேன். நேத்து 7.30 கொடுத்து 2 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கேன். 2 லிட்டர் போட்டு ஒரு 30 கிலோ கூட ஓடலன்னா அப்புறம் என்ன கார் சார் இது? அதான் ஏன் சார் ஒண்ணு பண்ணலாமா? ஆ. பேசாம வித்துடலாமே. வித்துலாமா? சரி, வித்தா எவ்வளவு கிடைக்கும்? பணமா வேணுமா பேரிச்ச மழமா வேணுமா? எப்படி வசதி? விக்டர், நீ எல்லாம் ஒரு மெக்கானிக், கிண்டல் பண்ணாம ஒழுங்கா பதில் சொல்லுப்பா. வித்தா ஒரு 1000 ரூபாய்க்கு விக்கலாம். என்னது? 4 டயரும் புதுசு 4 மாசத்துக்கு முன்னால தான் போட்டிருக்கேன். அதுக்காகத்தான் 800 ரூபாய் போட்டிருக்கேன். அப்படின்னா இன்ஜினுக்கும் பாடிக்கும் 200 ரூபா தானே? பெரிய கிளியோ பாட்ரா பாடி லட்சமா கொட்டுறதுக்கு. டேய் பையா, இங்க வாடா. ஐயா கிட்ட பணத்தை வாங்கிட்டு பக்கத்து பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் கொண்டு வந்து ஊத்து. 2 லிட்டர் போதாதா? அடுத்த லைட் போஸ்ட்லயே போய் வண்டி நிக்கும். கொடுங்க, அதுக்குள்ள நம்மளும் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்திக்கலாம். அது என்ன பெட்ரோல்? காபி சாப்பிடலான்னு.